மணிப்பூரில் 2 இடங்களில் ட்ரோன்கள் மூலம் வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆளும் பாஜக தரப்பிலிருந்தே அதிருப்தி எழுந்திருப்பது மத்திய மாநில அரசிற்கு நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் குக்கி மெய்த்தி என்ற 2 இனக்குழுக்களிடையே பல மாதங்களாக மோதல் நீடிக்கிறது. இரு தரப்புமே ஒருவருக்கொருவர் ஆயுதங்களால் கடுமையாக தாக்கிக் கொள்கின்றனர். இதன் தொடர்ச்சியாக ட்ரோன்கள் மூலமாக வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளன. மேற்கு இம்பால் மாவட்டத்தில் மெய்த்தி இன மக்கள் வசிக்கும் கொட்ரூன் உள்ளிட்ட 2 இடங்களில் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளன. இதில் ஒரு பெண் உள்ளிட்ட 2 நபர்கள் கொல்லப்பட்டனர். 10 நபர்கள் படுகாயமுற்றனர். நிகழ்விடத்தில் ஆய்வு செய்த டிஜிபி ராஜீவ் சிங் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தாக்குதல் பற்றி அதிர்ச்சி தெரிவித்துள்ள மாநில முதலமைச்சர் பிரேம்சிங், பொதுமக்கள் மீதான இந்த கோழைத்தனமான தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என கூறினார். புரூனே உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணிக்கும் பிரதமருக்கு மனிதாபிமான அடிப்படையில் கூட மணிப்பூருக்கு செல்ல முடியாதா என காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு மணிப்பூரின் பாஜக எம்எல்ஏவான ராஜ்குமார் இமோசிங் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இதில் மத்திய பாதுகாப்பு படையினர் 60,000க்கும் அதிகமானோர் குவிக்கப்பட்ட போதும் மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட முடியவில்லை என்றும், எனவே படையை திரும்பப் பெறுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார்.